ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் தைரியம் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கிற ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்போர்ட்ஸை பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு உலகத்திலே சூப்பரான ஆர்ட் பண்ணுறவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இவங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாயை திறந்து ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு வாயார பாராட்டிடுவீங்க. இப்படியெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, இந்த ஆர்டிஸ்டெல்லாம் எங்கேப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆர்ட்டுகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆர்டிஸ்டுகளை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நான் உங்கள் எரிச்சி செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல் டைம் பாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பழங்களை வச்சு என்ன மாதிரியான ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அமேசிங்கான ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவரோட ஆர்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் சாப்பிட்றதுக்கு இனிமே கிடையாது, எல்லாமே ஆர்ட் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கி கொடுத்துருவீங்க. முடிஞ்சால் இது நம்மளாலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை எல்லாம் கூட நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஆர்டிஸ்டோட பேர் வின்சென்சோ குறிச்சி. பழங்களை வச்சு என்ன மாதிரியான ஆர்ட் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்பவே அழகாகவும் நுணுக்கமாகவும் பண்றாருங்க. ஒரு அவகாடோவை கொடுத்தா அவர் அதை ஒரு பசிலாவும் மாத்திருவாரு, இன்னொரு பாதியை அப்படியே ஒரு முயலாவும் மாத்திருவாரு. இவர் பழங்களை மட்டும் இல்ல, பென்சில் அது மட்டும் இல்லாம முட்டைகளை வச்சும் நிறைய ஆர்ட் கிரியேட் பண்றாரு. இவரை நீங்க ஃபாலோ பண்ணணும், இவரோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவரோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் இது மாதிரியான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். வெனசா டேவிஸ் அப்படிங்கிற இவங்களோட ஆர்ட் ஒர்க்கால் பார்த்தீங்கன்னா உலகத்தையே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க சும்மாவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க, ஆனால் மேக்கப் போட்டுட்டா இவங்க முகத்துலேருந்து நீங்கள் கண்ணை எடுக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அழகான மேக்கப் போடுவாங்க. மேக்கப் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த க்ரீம் எடுத்து பூசுறது இல்லைங்க, பெயிண்டிங் மாதிரி முகத்தில் வரைஞ்சிக்கிறது, ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வரைஞ்சிக்கிறது ரொம்ப அழகா பண்றாங்க. இவங்களோட ஆர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு மேக்கப் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட டீட்டெயிலையும் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் பண்ணுறது இல்லை ஆர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட விஷயமே இல்லைப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது. நிறைய செலவாகுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ ஆர்ட் கற்றுக்கிறது அவ்வளோ சிம்பிளா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீட் பண்ண வேண்டியது ஃபாலிங் இன் சாண்டை. இந்த ஆர்டிஸ்ட் வெறும் மண்ணை வச்சு எவ்வளோ அழகான ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. கிளாஸ் பவுலில் டிஃப்ரெண்ட் கலர் மண்ணுகளை கலந்து என்ன மாதிரி ஆர்ட் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி மண்ணில் ஆர்ட் பண்ணுறது நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, பட் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக பண்ணுறவங்க இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு நானும் கற்றுக்கிற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவரை பற்றின டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். த்ரீடி ஆர்ட் அப்படின்னு சொன்னாவே எப்போதுமே நமக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே 3D பிக்சர்ஸ் இல்லை 3D படங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம விரும்பி பார்த்துருப்போம். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிற ஆர்டிஸ்ட் சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லைங்க, நம்ம 3D உலகத்துக்கே எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். டேரல் கேரே. இவர் தாங்க எல்லாத்தையும் 3Dயாக மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் கை வச்சிருக்கிறவர். நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ பார்த்தீங்கன்னா 3D டைப்பில் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் தாங்க அதுக்கான மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பெயிண்டிங்ல ஒரு ரூமுக்குள்ள யாரையாவது விட்டீங்கன்னா ஒரே நாள்ல மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு 3D பெயிண்டிங் அவ்வளோ அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் பண்றாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணிவிடுங்க. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம்.
ஒரிகாமி ஆர்ட் அப்படிங்கறத பத்தி நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுல பேப்பரை வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணுவோம், நிறைய அழகழகான ஆச்சரியமூட்டும் அழகான விஷயங்களை பண்ண முடியும். ஆனா நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற இந்த ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரிகாமி ஆர்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்க தான் செனாரூனா. இவங்க பேப்பர்ல ஒரு மேஜிக்கே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு ஆர்ட்டையுமே உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அருமையாகவும் கலர்ஃபுல்லாகவும் பண்றாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த ஆர்டிஸ்ட்ல இவங்களோட ஒரு டை ஹார்ட் ஃபேனா மாறிட்டேங்க. வெறும் பேப்பரை வச்சு ஒருத்தங்க லைஃப்ல இவ்வளோ கலரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மேஜிக்கல் அப்படின்னு நான் நம்புறேன். இவங்களோட கலர்ஃபுல் பிக்சர்ஸை பார்த்துட்டு நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன வார்த்தை கொடுத்து பாராட்டுறது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எந்த வார்த்தையால பாராட்டினாலும் அது கொஞ்சம் கம்மியா போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இவங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க கிட்ட இருந்து நீங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு விஷயங்க. பேப்பரை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கலர்ஃபுல்லான ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணுறத. இது பல்காக பேப்பர் வச்சு உங்களுக்கு உருவங்களையே உருவாக்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இவர் தான் ஃபெலிக்ஸ் சாம்பர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேப்பரை வச்சு நீங்கள் கொடுக்குற யாரோட மெழுகு சிலையெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி பேப்பர் சிலையை உருவாக்கிடுவார். நீங்கள் பார்க்குற இந்த சிலைகள் எல்லாமே பேப்பரால் செஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியும். ஒரு லேஸ் பாக்கெட்டா இருக்கட்டும், இல்ல கோலாவா இருக்கட்டும், இல்ல ஷூஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்லயே கிரியேட் பண்ணி ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துருவாரு. இதை பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல ஆனதா இல்ல பேப்பர்ல ஆனதா அப்படிங்கிறது உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். ஃபெலிக்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்ணி அவரோட ஆர்ட் ஒர்க்கையும் அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து நிறைய தடவை பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நார்மல் பென்சிலாக இருக்கட்டும் இல்லை கலர் பென்சிலாக இருக்கட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசுல இருந்து. இப்போ கூட நிறைய பேர் பென்சிலை வச்சு டிராயிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஆனால் எப்பயாவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா பென்சிலை வச்சு இவ்வளோ அழகான ஆர்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு? நான் நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை இந்த மாதிரி நம்ம ஊர்களில் இருக்கிறத பார்த்துருக்கேன். பட் ரொம்பவே நுணுக்கமாகவும் டிஃப்ரெண்டாகவும் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சலாவத் ஃபிதாய் அப்படிங்கிற இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவரோட பென்சில் ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காகவும் அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். இவரோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எந்த வார்த்தையும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பென்சிலோட நுனையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவராகவோ ட்ராகனாவோ என்னவோ வேணாலும் மாற்றுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு மேஜிக் கையில் வச்சுருக்காரு. இவரோட டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அழகழகான கலரை வச்சு பெரிய பெரிய ப்ரஷ்ஷை வச்சு பண்ணுற பெயிண்டிங் தான். ஆனால் ப்ரஷ்ஷே இல்லாமல் ஒருத்தர் இங்கே பெயிண்டிங்கில் ரொம்ப மேஜிக்கல் ரெவல்யூஷனே பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் ப்ரஷ் எல்லாம் தேவையில்லைங்க. வெறும் பெயிண்டை தெளிச்சு விட்டே பார்த்தீங்கன்னா சூப்பரான பெயிண்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாரு. கேலன் ஸ்குவாப் அப்படிங்கிற இந்த ஆர்டிஸ்ட் தாங்க இந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். இவர் ஆர்ட் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னா வாவ் இப்படிலாம் கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுவீங்க. நிறைய கலர் பெயிண்ட்டுகளை நிறைய பக்கெட்டு ஊத்தி சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட விட்டு நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. இவரோட பெயிண்டிங் எல்லாம் உலக ஃபேமஸ் அப்படின்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், இல்ல பெயிண்டிங்ஸை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவரோட மெத்தட் ஆஃப் பெயிண்டிங்கை பார்க்கணும் அப்படின்னாலும் இவரை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இவரோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நார்மலாக அலுமினியம் பாட்டில்ஸில் வர்ற கோக், பெப்சி இந்த மாதிரி எந்த கோலா குடித்தாலும் குடிச்சு முடிச்சோடனே கேனை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, நோவா டெலேடா, இவர் கேனை தூக்கி போட மாட்டார். அந்த கேனை வச்சு என்ன மாதிரியான ஆர்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவரோட பெரிய டைம் பாஸுங்க. சில சமயங்களில் இந்த கேனை வச்சு 3D ஆர்ட் வரைக்கும் இவர் கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கேன்ஸை வச்சு என்னென்னலாம் ஆர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நிறைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. தூக்கி எறிகிற கேனை வச்சு இவ்வளோ அழகான
ஆர்ட்டெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. இவரோட ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொருத்தங்க ரசிப்பாங்க. இந்த விஷயத்தை நான் ரொம்பவே ரசிக்கிறேங்க. தூக்கி போடுற ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக இனிமேல் கொக்கோ கோலா கேனோ இல்லை பெப்சி கேனோ இருந்துச்சுன்னா தூக்கி வீச மாட்டீங்க. அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதிங்க. வெறும் புள்ளிகளை வச்சு இவர் பெரும் புள்ளி ஆயிட்டாரு. அவங்க வெறும் கலர் பெயிண்டோட புள்ளிகளை வச்சு பெரிய பெரிய பெயிண்டிங், அழகான பெயிண்டிங் கிரியேட் பண்ணுறதுல இவர் மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் கிடையவே கிடையாது. இவர் பேர் பிராண்டன் ராலின். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பெயிண்டுகளை வச்சு வெறும் டாட்டு வச்சே பார்த்தீங்கன்னா சூப்பரான பெயிண்டிங்கில் கிரியேட் பண்ணுறாரு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இவர் ஏதாவது ஒரு பெயிண்டிங் கிரியேட் பண்ணுறத பக்கத்தில் உட்காந்து பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசையாகவே இப்போ மாறிடுச்சு. ஏன்னா வெறும் புள்ளிகளை இவ்வளோ ஆக்யூரேட்டாக வச்சு ஒரு மாதிரி லைஃபுக்கு கலரை கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே. இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவரோட வெப்சைட் இருக்குது, அதிலே விற்கிறாரு. ஸோ இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே எனக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக இவரோட ஒரு பெயிண்டிங்கை வாங்கி என்னோட வீட்லேயும் மாட்டணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இவரோட ஆர்ட்டை ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்குறத விட இவர் அதை செய்யும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குதுங்க. உண்மையிலே அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு என்னைக்காவது மனசுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவரோட பெயிண்டிங் கிரியேஷன் வீடியோஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்து மோட்டிவேட் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் எரிச்சி செந்தில். நன்றி, வணக்கம்.